வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நடிகர் அஜித் குமார் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு படத்துக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க போவதாக தகவல் இப்போ வெளியாகி இருக்குது. நடிகர் அஜித் குமார் கடைசியாக பார்த்தீங்கன்னா எச் வினோத் இயக்கத்தில் துணிவு படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. மேலும் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வெற்றி பெற்ற படமாக அமைந்தது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி அப்படிங்கிற திரைப்படத்தில் கமிட் ஆனார் அஜித் குமார். அதன்படி படப்பிடிப்புகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்திருக்குது. மேலும் விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு, அதாவது இன்னும் ஒரு மாசத்துல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி இருக்குது. இதற்கிடையில நடிகர் அஜித் மார்க் ஆண்டனி பட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அகிலி அப்படின்னு ஒரு திரைப்படத்திலும் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு கோடை விடுமுறையில் திரைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து நடிகர் அஜித் சிறுத்தை சிவாவுடன் 5வது முறையாக கூட்டணி அமைக்க போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபுவுடன் இணைய போறார் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த நிலையில தான் நடிகர் அஜித் மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க போவதாக சொல்லப்படுது. அதாவது ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனி படத்தை முடித்துவிட்டு மார்க் ஆண்டனி 2 திரைப்படத்தை இயக்க இருந்தாராம். அந்த சமயத்துல தான் அஜித்திடம் இருந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு அழைப்பு வந்ததால குட் பேட் அகிலி படத்தை இயக்கிறதுக்கு ஆதிக் போயிட்டாரு. நடிகர் விஷாலும் அஜித் படத்தை முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி 2 எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ குட் பேட் அகிலி படத்தை எடுத்து முடித்த ஆதிக் ரவிச்சந்திரன் அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷால் நடிப்பில் மார்க் ஆண்டனி 2 படத்தை இயக்க போறாரு. எனவே இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் அஜித்துடன் ஆதிக் ரவிச்சந்திரன் இணைய போறார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.